தஞ்சாவூர்னா பெயிண்டிங்ஸ், தாராசுரம் புடவை, சுவாமிமலை அந்த பிரான்ஸ் மேக்கிங், இந்த மாதிரி ஊர் கிட்டக்க இருந்தால் கூட அவ்வளோ வித்தியாசமான கலை வேறுபாடுகள் இருக்குது. உணவுலேயும் சரி, அதே மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள்லேயும் டெஃபினட்டாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு திரு ராஜ்குமார் என்னோட இருக்கார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா. இவர் பரம்பரையாக நம்ம பிரான்ஸ் ஐடல் மேக்கிங் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களோட அப்பா தாத்தா அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த 3 Roses பொங்கலில் பேச போகிறோம். ஓகே ராஜ்குமார், நீங்கள் இங்கே ஒரு பரம்பரையாக இந்த சுவாமிமலை தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் பிரான்ஸ் ஐடல் செஞ்சிட்ருக்கீங்க. இது ஒரு பாரம்பரியம். ஆமாம், இது தலைமுறையாக வந்துட்டுருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா பண்ணாங்க, அடுத்தது எங்கள் அப்பா, அடுத்தது அவங்களுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையை, சாமி வேலையை. அந்த மாதிரி உணவு ரீதியாக கொண்டாட்டம் எப்படி இருக்கும்? உணவு ரீதியாக பார்த்தீங்கன்னா அது அம்மா தான் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்றோம், அவங்க கரெக்டாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அம்மா வருவாங்க. சரி, அப்போ அம்மா கிட்ட நம்ம ஒரு 3 Roses டீ குடிச்சுக்கிட்டே பேசலாமா? கண்டிப்பாக சார். பர்ஃபெக்ட் பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னலான பிராஸ் வெசலில் பண்ணால் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். பர்ஃபெக்ட் டீக்கு நிறம், சுவை, திடம் இருந்தால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம 3 Roses மாதிரி. என்னோட அவர் ராஜ்குமார் அவங்களோட அம்மா இருக்காங்க, தேன்மொழி இல்லையா? அவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது பொங்கல் இங்கே எப்படி வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது நிறைய தெரியுது அவங்களுக்கு இல்லையாம்மா? சொல்லுங்களேன், எப்படி இங்கே வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க? அதான் அடுப்பு கட்டி செங்கல் வச்சு மொழுகி அதுக்கு கோலம்லாம் போட்டு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டுலாம் வச்சு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், 2 பொங்கல், மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து எல்லாம் கட்டி பால்லாம் ஊற்றி அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் 3 இலை போடுவாங்க. 3 இலை மெயினாக போட்டு அதில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் வச்சு வெண்பொங்கலுக்கு நடுப்புற குழி பண்ணி அதில் 3 இடத்துல வெல்லம், வாழைப்பழம், தயிர். வெண்பொங்கல்ல குழி பண்ணி அதில் தயிர், இவ்வளோ தயிர் எடுத்தால் போடுவோம். கெட்டி தயிர் போடணும். நாங்கள் அப்படி தான் கும்பிடுவோம் வீட்டில். கொஞ்சோண்டு வெல்லம், அந்த வெல்லம் சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் வாங்குறவங்கள அந்த வீட்டில் 3 இடத்துல இப்படி வைக்கணும். வச்சு எல்லாம் 5 இலை போட்டாலும் 5 இலைக்கு அந்த தயிரை போட்டு வெல்லம் போட்டு வாழைப்பழத்தை வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணுறது. ஏலக்காய்லாம் போட்டு கேட்டதே கிடையாது. ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சைலாம் நிறைய போடணும். அன்னைக்கு சாப்பாடு பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு செய்யற சாப்பாடு மறுநாள் கிடைக்காது. அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும் சாப்பாடு. கொடுக்கவும் மனசு வராது. எல்லாம் ஆப்பை போடுறது, மண் பாத்திரத்தை செய்யறது, வெள்ளம் நிறைய போட்டு நெய் நிறைய 100 நெய் வாங்கி ஊத்து, வெண்ணெயை வாங்கிட்டு உருக்கி அதை ஊத்து. அது எப்படி இருக்கும் டேஸ்ட்? அது தனி அது ஒரு வேற லெவல் டேஸ்ட் தான். எனக்கு இன்னொன்று சொல்லுங்களேன். இப்போ ஒரு பொதுவாக பொங்கல் டைமில் செட்டியார் வீட்டுக்குலாம் போனோம்னா அவங்க கோலமே வித்தியாசம். சில பேர் வீட்டில் இப்போ இங்கேயுமே கிராமத்தில் பச்சரிசி அரைச்சி கோலம் போடுவாங்க வீட்டுக்குள்ளே. பச்சரிசி அரைச்சி வீட்டுக்குள்ளே துணியை வச்சு மாக்கோலம் இதுலேருந்து உள்ள சாமி ரூபாய் போட்டு போவாங்க. வாசலில் கலர் கோலம் போவாங்க, பெருசாக கோலம். அன்னைக்கு தூக்கமே வர 3 மணிக்கு எழுந்திருக்கணும். 3 மணிக்கு எழுந்துச்சு எல்லாம் வாசல்லாம் சாணி போட்டு மொழிகி அந்த கோலத்துக்கு கலர் கோலம் போட்டு சூப்பராக கரும்பு போட்டு பானை போட்டு 2 பானை போட்டு எல்லாம் செய்யறது. இப்போ நிறைய பேர் வீட்டில் இப்போ இந்த மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா வெளியில கோலம் போட்டு ஒரு சாணத்துல இந்த பரங்கி பூன்னு அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் போய் தான் சாணி எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு புது சாணியை எடுத்து 2 பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் பரங்கி பூவு, அருகம்பில்லு, தும்பப்பூ இதெல்லாம் வச்சு வாசலில் கலர் கோலம் போட்டு அதில் வச்சிடணும். அப்புறம் இங்கே 2 கரும்பு வைப்பாங்க வாசலில். 2 கரும்பு வச்சு இங்கே ஒரு இலை போட்டு ஒரு தேங்காய், ஒரு சிப்பு வாழைப்பழம், பூம்பழம் வச்சு வாழைக்காய் வச்சு தேங்காய் வச்சு அந்த இடத்துல மஞ்சள் பொடியார் பிடிச்சி வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தும்பப்பூலாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும். அவ்வளோ இருக்கு. நல்ல விளக்கை ஏற்றி வைக்கிறதாலும் வைக்கலாம், சும்மா வச்சு திரி போட்டு வச்சாலும் வைக்கலாம். அந்த பிள்ளையார் சில பேர் 1 வருஷத்துக்கு அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. வீட்டில் எதுவுமே ஆகாம இருக்கணும் அப்படின்னாக்க அந்த பிள்ளையார் தூக்கி மேலே எங்கேயாவது வச்சிடணும். நான் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன். எங்கள் மாமியார் வைக்க சொல்லுவாங்க. சில பேர் எல்லாத்தையும் அன்னைக்கே எடுத்து போட்டு இங்கே பிள்ளையார்ட்ட வச்சது அங்கே வச்சு கலர் கோலம் வச்சது முடி ஆற்றுல பாவையில் விட்டுவாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் இவ்வளோ பேசிருக்கீங்க, கொஞ்சம் ஒரு என்னோட சேர்ந்து ஒரு செப்பட்டுவாங்க.
எனக்கு வந்து சுவாமிமலை ஹஸ் பின் அ ரெவலேஷன். எதனால இங்கே அந்த பிரான்ஸ் ஐடல் வந்து ஃபேமஸாக இருக்குது? ஏன்னா வேறு எந்த இடத்துலையும் இது மாதிரி பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற பொங்கல் கொண்டாட்டமாக இருக்கட்டும், எப்படி வித்தியாசமாக பண்ணுறாங்க, உணவு ரீதியாக, கலை ரீதியாக, கலாச்சார ரீதியாக. இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் டு லிசன் டு தீஸ் ஸ்டோரிஸ். ஆனால் இத்தனை வித்தியாசங்கள் இருந்தும் இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு கப் 3 ரோசஸ் குடிச்சிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான். அதுதான் 3 ரோசஸ்.